பத்தாம் மாத்தைக்கு பிறகு கிடக்க அந்த தண்ணி கொண்டு மோதிவார மட்டும்னா கிடக்க முழுவதும் ஓடிடும் கடலுக்கு ஓடுனா பிறகு கடலுக்கு போய் பிறகு கடல் தண்ணி சிலும்பினது பிற்பாடுதான் மீன் இறால் மீன் மஞ்சள் அப்படியே. இப்ப இவ்விடத்துல வந்து எவ்வளவு ஆழம் இருக்கு? இப்ப நானெல்லாம் இப்ப நீந்தி கொண்டு போற அளவுக்கு இருக்காது. எனக்கு குறைஞ்ச கட்சம் ஒரு 10 அடி இருந்தாலும் இருக்கணும் ஆழம். அப்பதான் கொஞ்சம் நம்ம நீந்தி போகலாம். சின்ன சின்ன ஆழத்துல நீந்தி போகலாம். எனக்கு இது இப்ப எவ்வளவு தூரம் ஆழத்துல இருக்குது? 5 அடி 6 அடி. 5 அடி என்ன இப்ப நான் விழுந்தா நீந்தி போகல. எனக்கு ஏன்னா கொஞ்சம் 10 அடி இருந்தா தான் நம்ம கொஞ்சம் கெப்பாசிட்டிக்கா இருக்கு. நீந்தி போனா தான் கொஞ்சம் கெப்பாசிட்டிக்கா இருக்கும். 10 அடி இல்லாததே இல்ல. அப்படியா? அப்ப 5 அடி என்னக்குள்ள நம்ம பள்ளம் தானே. அது மாதிரி இப்ப இது இதுக்கு இஞ்சால பள்ளம். அங்க நாம கரையால போறோம். இப்ப நம்ம கரையால போறோம். முன்னுக்கு போறதான் பள்ளம். முன்னுக்கு போற பள்ளம். ரெண்டாவது அதை விட எத்தனை அடி ஆழத்துல இருக்கு? ஆழம் அதே ஆழத்தான். சேரு தும்பல் தும்பல்ல இறங்குனா நான் 2 அடி இறங்கின அப்படின்னா 4 அடி தண்ணி இருந்தா 6 அடிக்கு தான் பதிஞ்சிடும். அப்படி கட்டாங்க. அப்படி எதுவும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு அந்த 34 வருஷத்துக்கு அப்படி நடந்திருக்காங்க? கடவுள் காப்பாற்றுவாரு. நீங்க அப்படி கண்டிருக்கீங்களா? அப்படி நான் கண்ட கண்ணால கண்டிருக்கேன் நம்பி இப்படி தனக்கு அதை எப்பாண்ட நீங்க எத்தனை மாட்டேன் நீங்க அப்படி கட்ட சம்பவம் உண்டு? அப்படி எனக்குள்ள அது வந்து 2000 முதல் 2000 முதல் தான் ஒரு காத்துல பட்டு கொல்ல ஆரம்பித்து கஷ்டப்பட்டேன். நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதால நாம இறங்கி கம்ப கூத்தி கட்டி ஒரு சமாளிச்சோம். அப்படி என்ன இப்ப கொல்ல ஆரம்பிச்சா அதான் கம்ப கொண்டு வரேன். கம்ப கொண்டு போய் அப்படியே அந்த குத்தி படத்தை குத்தி போட்டு கம்பு அப்படி 7 நாளைக்கு போறேன். போய் அதை கட்டிட்டு பழையபடி படகு அமைப்பு கரைக்கு வர. அப்ப என்னன்னா அது அறம் வராதுன்னு சொல்றது சொல்லல. ஏன்னா இப்ப இந்த கவுர் அறந்துன்னு சொன்னா அதனாலதான் நாங்க மாத்துற 3 மாதம் 4 மாதம் ஒருக்கா மாத்துவோம். இந்த கவுரா இதை வந்து நீங்க 3-4 மாதத்துக்கு ஒருக்கா மாத்துறீங்க. அப்படி என்ன? ரைட். சில வேலை கவுரு இறந்துட்டீங்க வெயில்ல. வெயில் இது இப்ப இந்த கயிறு கட்டி நீங்க எவ்வளவு வேலை? இப்ப இது 4 மாசம். அப்ப நீங்க கணக்கு முடிச்சு பாக்கட்டாமா தானே? அது நீ ஒருக்கா ரிப்பேர் பார்க்கணும். இல்ல கவர்லாம் அதை கொஞ்சம் கலட்டி மழை படி ஒரு புதுசா புது கவர் போட்டு கட்டத்தாமா. 6 இது கடல் தான். அது சிறுவான கடல் சொல்றது. இது கடல் என்ன? இதுக்கு தொங்கல் பாருங்க இடம் இல்லை. இது அப்படி எவ்வளவு தூரம் போகுது? கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர் இருக்கு பண்றீங்க? எவ்வளவு ஏக்கர் கணக்குல இந்த இந்த எத்தனை கட்டடிக்க முடியும்? கட்டை இங்க இருந்து சாதாரணமா 8 12 கட்ட தூரம் போகணும். 16 18 கட்ட தூரம் 20 கட்ட தூரத்துக்கு போனா தான் அந்த கரைக்கு போகலாம். அப்ப இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போனா இப்ப இந்த கரை முனையில இருந்து அதே மாதிரி இந்தியால ஒரு 6 இருக்கு. இதே மாதிரி வெட்டூருக்கு அது கண்டால அங்க ஒன்று இருக்குன்னு. அப்ப இது கூட்டி பாருங்க. அந்த எங்கேயோ தொங்கல் தெரியுது. அந்த தொங்கல் எத்தனை கட்டடிக்கும் சாதாரணமா. அப்படித்தான் வரும். நீங்க போயிருக்கீங்களா உங்க வாழ்நாள்ல? இப்ப நீங்க மலையாள இடமே இல்லை. தொங்கல் இருந்து தொங்கல் வரையும் போய் பார்ப்போம். எங்க பள்ள வரையும் எங்க கல் இருக்கு எங்க கடல் இருக்கு. 22 வயசு வேண்டா பாருங்களேன். 22 வயதுல அனுபவப்பட்டேன்னா நான் குழுவுக்கு சொல்லல. எனக்கு பாருங்களேன் அவ்வளவு அனுபவப்பட்டேன் நான். அதெல்லாம் கடவுள் நம்பிக்கையெல்லாம் வாழ்ந்துட்டு போறேன். இப்பயும் என்ன செய்யுது? பிள்ளைகளும் படிக்குது. படிச்சு இங்க கொண்டு இருக்குது. என்ன செய்யுது? அது எல்லாத்துக்கும் இது இப்ப விலைவாசிகளும் கூட தானே. விலைவாசிகளும் கூட 5000 உழைச்சாலும் சாப்பாடு காணாம இருக்கு. 5000 உழைச்சாலும் சாப்பாடு காணாம தான் என்ன செய்யுது? மற்றது இதுல வேற சிறப்புகள் என்ன இருக்கு அந்த இடத்துல? இந்த துறைமுகத்துல சிறப்பு அது கணக்கு நான் குறிப்பிட்ட பேரை சொல்ல. எல்லைக்குள்ள நம்முடைய எல்லைக்குள்ள பேர்கள் சொல்லக்குள்ள அது வந்து குடிமணத்துறை. நம்ம பேர் நடம் குடிமணத்துறை. அப்ப இந்தியால எல்லாம் மச்சிவாயத்துறை சொல்றேன். மச்சிவாய் போட் கட்டுற போட் கட்டுறதுக்காக மச்சிவாயன். அந்த கல்லுக்காக அந்த பேர் அந்த காலத்தாக மச்சிவாய் பேர் வச்சோம். இது இந்த கல்லுக்காக? இந்த கல்லுக்காக இல்ல. காட்டி விட்டா வர போறேன். அந்த கல் அங்க இருக்கு. இப்ப நாங்க சராசரி இப்ப எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்? இப்ப அங்க நம்ம துறைமுகத்துல வந்து இப்ப என்ன ஒரு 2 கிலோமீட்டர் வருமா?
பழைய தான் பேர் தான் பாருங்க